பெரியவர்களே, தாய்மார்களே, மோடி அரசு இந்த நாட்டிலே இருந்தால் ஜனநாயகத்திற்கே ஆபத்து. மோடி இந்தியாவை ஆண்ட வரையில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார். அது அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, ஆட்சியிலும் இருந்தாலும் சரி, அவர் ஜனநாயகத்திற்கு மரியாதை கொடுக்கவில்லை. எனவே மோடி அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் மத சார்பற்ற ஜனநாயக கூட்டணி இன்று காங்கிரஸ் சார்பாக நான் போட்டியிடுகின்றேன். நாங்கள் நிச்சயமாக ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சியை பிடிப்போம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் எல்லாருக்கும் பணம் கொடுக்கிறாரு. காங்கிரஸ் பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் எல்லாம் படித்தவங்க. படித்தவர்கள் மட்டுமல்ல, சுயமரியாதை உள்ளவர்கள். சுயமரியாதை உள்ளவங்க போய் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க. எனவே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சு பேச வேண்டாம். நாங்கள் கொள்கை ரீதியாக நின்று போராடுகிறோம். மக்களுக்கு நன்மை செய்வோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கிறோம். அதை வைத்து தான் தேர்தலில் நிற்கிறோமே தவிர பணத்தை வைத்து அல்ல என்பதை ராதாகிருஷ்ணன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் கை சின்னத்திற்கு வாக்குதனை தர வேண்டும். 6000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஏறத்தாழ 5 கோடி பேருக்கு கொடுக்கின்றார்கள். எனவே 6000 ரூபாய் வருடத்திற்கு 72,000 கொடுக்கின்ற ராகுல் காந்தியின் சின்னமாம் கை சின்னத்திற்கு வாக்குதனை தர வேண்டும் என்று கேட்டு தொடர்கிறோம். நன்றி. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அப்படி பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த பரப்புரைக்கு மத்தியில் கன்னியாகுமரி தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு H. வசந்தகுமார் நம்மோடு இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களோடு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பரப்புரை களத்திலிருந்து அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். சார் வணக்கம். தற்போது நீங்கள் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியை தேர்ந்தெடுத்து இந்த களம் காண்பதற்கு பிரத்யேகமான காரணங்கள் அப்படின்னு ஏதாவது காரணங்கள் இருந்தால் என்னவாக இருக்கும்? அதாவது சட்டமன்றத்தில் 2 முறை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி பொறுத்தவரையிலே முழு வளர்ச்சி அடைந்த அளவிற்கு 90% வேலைகளை முடித்து விட்டேன். ஆனால் அது ஒரு ஸ்டேட், தமிழ்நாட்டிற்குள்ளே இருப்பது. ஒரு அகில இந்திய ரீதியில் ஒரு மத்திய அரசிடம் நாம் செல்லுகின்ற பொழுது இன்னும் விரிவாக நாம் செயல்பட முடியும். காரணம், கன்னியாகுமரி ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நல்ல விவசாய பொருட்கள்லாம் நல்லா கிடைக்கும். அது தனி கவனம் செலுத்தி உலக அளவில் குமரி மாவட்டத்தை ஒரு பிரகாசமான சூழ்நிலையில் ஒரு வெளி உலகத்திற்கு பிரைட்டாக தெரிகிற அளவுக்கு பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம பார்லிமெண்ட்டில் நிற்கிற சொந்த ஊர் இது. நீங்கள் தான் வீட்டுக்கு வந்தீங்களே, நம்ம சொந்த ஊர் இருக்கிறனால, அந்த அகசீஸ்வரத்தில் இருக்கிறதுனால, நம்ம மண்ணோட மண்ணாக இருக்கனாலும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறது ஒரு கருத்து. ஆனால் திரவியம் இருந்தால் தான் இந்த காலத்தில் நம்ம வேலையும் செய்ய முடியும், மக்களுக்கு சேவையும் செய்ய முடியும். இல்லைன்னா அரசியலில் நம்ம பணம் வாங்கணும். அதனால் நம்ம முதல்ல பல இடத்திற்கும் சென்று நம்ம பொருளை சேதித்து வச்சு கடைசி காலம் இந்த வாழ்நாளையிலும் முடிவு வரையிலும் குமரி மாவட்ட மக்களுக்கு பணியாற்றணும் என்பதற்காகத்தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் முன்வைப்பாங்க. ஆனால் சில தொகுதிகளுக்கான பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்கும். அதை ஆளுங்கட்சி தரப்பு மீது குற்றச்சாட்டாகும், எதிர்கட்சிகள் நாங்கள் அதை நிவர்த்தி செய்வோம்னு சொல்லுவாங்க. அப்படி குமரி மாவட்டத்துக்கான பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பரப்புரை களத்தில் மக்கள் உங்களிடம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கு? அதாவது குமரி மாவட்டம்னா பெரிய பிரச்சனை என்னதான் சார், இந்த வன இலாகா இருக்குது பாருங்கள். வன இலாகா அவங்க அங்கே குடியிருக்கிற மக்களை பிரச்சனை பண்ணுவது, அந்த வீடுகள் இருக்கின்ற பட்டா மாற்றக்கூடாது, விலைக்கு கொடுக்க முடியாது. ரெண்டாவது இப்போ சரணாலயம் கொண்டு வரேன்னு சொல்லி அது இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, மக்கள் ஒரு பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரப்பர் தோட்டம் நமக்கு நல்லா இருந்து ஒரு ஃபேக்ட்ரி இருந்து அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க.
ஆக ரப்பர் தொழிலை நம்பி இருந்த லட்சக்கணக்கானவங்க இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே மாதிரி கேஷ்யூ நட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கானவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது நிறைய பேருக்கு வேலை இல்லை, லட்சக்கணக்கான வேலை இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இப்போ வந்து வீக்காக இருக்குது. இதனால் தொழிலாளர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ ரப்பர் சம்பந்தமான தொழிற்சாலையை டெவலப் பண்ணணும். இந்த ப்ரொடக்ஷன் என்னென்ன நமக்கு கிடைக்குதோ அது வெளிநாட்டுக்கு வெளியே ஊருக்கு கொடுக்கறதுக்கு உள்ள ப்ராசஸை பண்ணணும். டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணணும். படித்த இளைஞர்களுக்கு நம்ம வந்து வேலையை வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். இல்லைன்னா என்ன ஆகுன்னா அவங்க ஒரு மாதிரி மன அழுத்தம் ஆயிடுவாங்க. கஷ்டப்பட்டு பணம் வாங்கி படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள். அவனுக்கு சரியாக வேலை கிடைக்கலன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் அவனுக்கு மைண்டு மாறுது. சரியான நேரத்தில் சரியான வேலை அவன் கிடைச்சிட்டுனா அவன் இந்த சிந்தனைக்கே வரமாட்டான். அதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ண நாங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ட்ரைனிங். ஒவ்வொருவரும் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படி போகணும், என்ன கேள்வி கேட்பாங்கங்கிறத நாங்களே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். கொடுத்து எங்கெங்கே இன்டர்வியூ போகிறாங்களோ நாங்கள் அது நல்ல ட்ரைனிங் கொடுக்கறனால அவங்க வெற்றியாக வந்து பதவி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. எதிர்த்தரப்பு கட்சியை சேர்ந்தவர்களிடம் பல்வேறு நேர்காணல்கள் மற்ற விஷயங்கள் நாங்கள் நடத்திட்டு வரும்போது திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஆதரவு இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுது. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் உட்பட எல்லாரும் இங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் இங்கே இருக்காங்க, எங்கள் எம்எல்ஏ இருக்காங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க, கம்யூனிஸ்ட்காரங்க வந்திருக்காங்க, சிபிஐ எல்லாமே வந்திருக்காங்க, கொடியெல்லாம் இருக்குது. வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? எல்லாமே நாங்கள் கூட்டணியாக தான் செய்கிறோம். தனியாக ஒன்றுமே நாங்கள் செய்கிறதில்ல, சேர்ந்து தான் செய்கிறோம். சேர்ந்து செய்து அதை பண்ணுறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறதுனா எப்படியா எங்களை உடைக்கணும், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடை ஏற்பாடு பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது. இப்போ மக்களை சந்திக்கிற பயணத்தில் இருக்கீங்க, தொடர்ச்சியாக சந்திச்சுட்டே நம்ம விஷயம் கருத்து பேசலாம். அப்படியே போகலாம். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறேன். உடனே ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, இவர் இந்த ஊருக்காரர் இல்லைன்னு. அதாவது அரசியலில் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் பேசலாம், ஆனா இவர் இந்த ஊருக்காரர் இல்ல, வெளிநாட்டுல பிறந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றது இல்லைன்னா அர்த்தம் இல்லை. அகஸ்தீஸ்வரத்துல வீடு இருக்கு, அங்கதான் நம்ம நிருபர்கள் எல்லாம் வராங்க. நாகர்கோவில் ஆபீஸ் இருக்கு, ஆசாரிப்பள்ளத்துல இருக்கு, மார்த்தாண்டத்துல இருக்கு, கருங்கல்ல இருக்கு, திருப்பரப்புல இருக்கு, வாட்டர் டேங்க் ரோடுல இருக்கு. இதுக்கு மேல ஒரு மனிதர் என்ன செய்ய முடியும்? அது இந்து கல்லூரியில தான் நான் படித்தேன். பாராளுமன்றம் 365 நாள் மொத்தம் நடந்த 360 நாளுக்கு மேல ராதாகிருஷ்ணன் மொத்தம் 7 நாள் தான் போயிருக்காரு. 7 நாள் மட்டும்தான் பாராளுமன்றத்திற்கு போயிருக்கிறாரு. இப்ப எதுக்கு ஒரு போட்டி போடணும்? வெறும் 7 நாள் ராதாகிருஷ்ணன் இதுக்கு பதில் சொல்லுது. ஆக நாங்க பாராளுமன்றத்தில் நிக்கிறோம் சொல்றது பெருசு இல்லை. அங்க போய் என்ன சாதிச்சீங்க, என்ன ஆர்குமெண்ட் பண்ணீங்க, என்ன தீர்மானம் கொண்டு வந்தீங்க, இதனால இந்த மக்களுக்கு என்ன லாபம்? இந்து மாணவர்களுக்கெல்லாம் பாவம் அவங்கள ஜெயில கொண்டு நிறுத்துறீங்க. உங்களுக்கெல்லாம் நான் கல்வி உதவி பணம் வாங்கி தரேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க. நீங்க அதை வாங்கி தரல. பிறகு எதுக்கு 2வது நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? எதுக்கு தேர்தலில் நிக்கிறீங்க? என்ன முடியுமோ அதை செய்யுங்க. மக்களை ஏமாற்றி ஆட்சி. மோடி அவருக்கு பாசு, அவருக்கு முதலாளி மோடி 2 கோடினாரு. இளைஞர்களுக்கு வேலை 15 லட்சம் ரூபாய் ஒரு இந்தியனுக்கும் அக்கௌண்ட்ல போடுறாரு. வாக்காள பெருமக்களை கை சின்னத்தில் வாக்கு நினைத்தாருங்க. உங்களுக்கு சேவை செய்ய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வசந்தகுமார் அரசியலில் ஒரு காசு கூட எடுக்க மாட்டான் என்று சொல்லி எந்த இடத்திற்கு போனாலும், எந்த ஒரு சமுதாய சிந்தனையோட நிகழ்ச்சியாக இருந்தாலும் என் சொந்த செலவில் போகின்ற ஒரே கொள்கையை வைத்திருப்பவன் நான். எனவே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு போக வேண்டாம், நமது ஊரிலே இருக்கட்டும் என்று சொல்லி கை சின்னத்திற்கு வாக்குதலை தாருங்கள் என்று
நாங்கள் அடுத்த பயணத்தை தொடர்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த பிரச்சாரத்துல நிறைய பிரச்சனைகள் மக்கள் சொல்றதை பாக்குறோம். பிரதானமா என்ன பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசுறீங்க? இப்ப கேபிள் டிவி இது மாதிரி தமிழகத்து பொதுவான இஷ்யூ சொல்றாங்க, வேலை வாய்ப்பு எல்லாம் பொதுவான இஷ்யூவா இருக்கு. பிரத்யேகமா இப்ப துறைமுகம் பத்தி ஒரு பிரச்சனை சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லும் போது வசந்தகுமார் அவருடைய பிரிஃபரன்ஸ் முன்னுரிமை எதுக்கா இருக்கு? ப்ரிஃபரன்ஸ் வந்து சார் என்ன பொறுத்தவரையில முதல் வேலை அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்கள் அதை நம்ம பேசி வாங்குறோம். அது அரசாங்கத்தின் வேலை. இப்போ விவசாயிகள் வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில ரொம்ப சிரமப்படுறாங்க. ரப்பர் தான் இருந்து அந்த ரப்பரை வைத்து அவங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம மோடி அரசு என்ன பண்ணுச்சு, ரப்பரெல்லாம் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இம்போர்ட் பண்ண சமயம் இங்கே ஒரு தரமான ரப்பர் இங்கே கிடைக்கி அந்த ரப்பருக்கு விலை இல்லாமல் போயிடுது. மார்க்கெட்டில் ரெண்டும் போக சமயம் இந்த விலை இது என்ன விலைங்க சமயம் அந்த குறைஞ்ச விலை உள்ளதான் வாங்கிட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கமே இந்த ரப்பர் தொழிலை கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி மீன்பிடி துறைமுகம் கண்டிப்பாக வேணும். அதை பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். வராங்க போகிறாங்க, ஏதோ ப்ரைவேட் ஆள் பண்ணிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் அரசாங்கமே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராடக்டை நம்ம வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி விலை அதிகமாக கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆமாம். ரெண்டாவது நான் ஏற்கனவே இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேலை வாய்ப்பு தான். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் முற்றிலும் படித்தவர்கள் மாவட்டம். ரெண்டாவது இது ஒரு டிப் ஆஃப் இந்தியான்னு ஒரு கடைசியில் வந்ததுனால இந்த சமுதாய மக்கள் வந்து நமது குமரி மாவட்ட மக்கள் வந்து இங்கேயே பழகிட்டாங்க. பெரிய மெட்ராஸு கோயம்புத்தூர்னா இன்னும் பல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். இங்கே இருக்கிறதுனால அவங்க சிரமப்படுறாங்க. அதான் அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறோம். நீங்கள் இங்கே போனால் எப்படி நடந்துக்கணும், பயப்படக்கூடாது, இதை செய்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ண தான் சார் நீங்கள் நாட்டில் தவறுகள் நடக்கு. எங்கே நடக்கு தவறுகள்? எப்படின்னா அவன் வேலை வாய்ப்பு கிடைக்கல, சும்மா உட்காந்துருக்கான், வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்கு போகலையான்னு. உடனே அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு தப்பான வழிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போது உறுப்பினராக கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு நான் தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன், அது எனக்கு வாக்காக மாறும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய இந்த 40,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 40,000 கோடி ரூபாய்னு ஒரு மந்திரி சொல்றாரு. யாரு? நம்ம ராதாகிருஷ்ணன். அதே 40,000 கோடி ஸ்கீம் பாரத பிரதமர் இங்க வந்தாரு கன்னியாகுமரிக்கு, அவரும் அந்த ஸ்டேஜில் இருந்தாரு. அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, 40,000 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கு? சரி, இங்க 40,000 கோடி கொண்டு வர்றது பார்லிமெண்ட்ல ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது பட்ஜெட்ல சேர்த்தீங்களா? ஒண்ணுமே சேர்க்காம வெறும் கையில முளம் போட்டா எப்படி? கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை எனக்கு முன்பாக இருந்த எம்பிக்கள் யாருமே செய்யாத விஷயங்களை செஞ்சிருக்கிறேன். நெடுஞ்சாலைகள், பாலங்கள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன். இது எனக்கு முன்பு இருந்த யாருமே செய்யலை அப்படின்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. சார், அவர் பாரம்பரியமா காங்கிரஸ் இருந்த தொகுதி, அந்த குற்றச்சாட்டு சரிதானா? அப்படி இல்லையா, அவர் அந்த துறையில அமைச்சரா இருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறவருக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். 2 பாலம் கட்டிருக்காரு. அப்புறம் நம்ம புத்தேரி மற்ற இடத்துல எல்லாம் நிறைய மணக்குள்ள நிறைய பாலம் கட்டியிருக்கோம். நம்ம அவர் இந்த பாலம் மட்டும்தான் கட்டினாரு, அதனால அதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு. திரு வசந்தகுமாரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு வர்த்தக இதை சேர்ந்தவர், பெரிய வர்த்தக நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காரு. இன்னும் ஷார்ப்பான விமர்சனம் அப்படின்னா அவர் வந்து சாட்டர்டே சண்டேக்கான எம்பியா தான் இருக்க முடியும், ஆனா நான் இந்த மண்ணுக்கான எம்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய தொழில் விஷயங்கள் என்பது உங்க அரசியலை பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கா? உலகம் பெருசு. ராஜீவ்காந்தி வந்து தான் நம்ம ஒரு காலத்துல ஒரு இடத்துக்கு நம்ம போன் பண்ணணும்னா ட்ரங்கால் புக் பண்ணுவோம். ட்ரங்கால் புக் பண்ணி காத்து கிடந்து ஹலோ ஹலோ ஹலோன்னு சத்தம் போட்டது தான் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் கைக்குள்ள இருக்கு. இப்போ இந்த கைக்குள்ள இருக்கிற நம்ம செல்போன்ல எல்லா உலகம் முழுதும் நம்ம கான்டாக்ட் பண்றோம். எப்படி டெக்னாலஜி உயர்ந்து, அது மாதிரி இப்போ டெக்னாலஜி ஜாஸ்தி. நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் சாப் சிஸ்டம் வச்சிருக்கோம். நான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நிமிஷத்துக்கு நிமிஷம் என் பிசினஸை பற்றி பார்க்கணும்னா பார்க்கலாம்னா ஒரு ஆபீஸில் இருக்கணுங்கிறது இல்லை, நான் எங்க இருந்தாலும் நான் வந்து செய்யலாம். அந்த அளவு டெக்னாலஜி வந்தாச்சு. எனவே அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. அதன் பிறகு எங்கள் வீட்டிலேயே 3 பேர் வந்தாச்சு.
என் பொண்ணு என் 2 பையன்மாரு எல்லாருமே பிஸ்னஸில் தான் இருக்காங்க. 40 வருஷம் நான் தொழிலில் இருந்திருக்கேன். பிஜேபியில் 8 வருஷம், 48 வருஷம் ஆச்சு எனக்கு சர்வீஸ். அதனால் நம்ம வந்து பாதை போட்டாச்சு, நான் போய்கிட்டே இருக்கோம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. மற்றொரு விமர்சனமும் களத்தில் இருக்கு, அதுக்கான பதிலும் கேட்கணும். திரு வசந்தகுமார் இயல்பிலேயே வர்த்தகத்தின் காரணமாக ஒரு பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அவருக்கு ஏழைகளின் வழி தெரியாது. ஆனா நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் சொந்த வீடு கூட இல்லாம இருக்கேன், இப்ப எனக்கு அதுக்கான வழி தெரியும் அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மீது, ஒரு வர்த்தக செழிப்பான நபர் அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க களத்தில் எப்படி எதிர்கொள்றீங்க? அதாவது இது சொல்றதுல அர்த்தமே இல்லை சார். ஒரு சாதாரண மனிதனா 70 ரூபாய் சம்பளத்தில் போய் சேர்றேன் ஒரு கம்பெனியில். அதில் எப்படி வேலை செய்ய முடியுங்கிறத நான் கற்றுக்கிறேன். அவங்களுக்கு வந்து முழு மூச்சியோட வேலை செய்கிறேன். தொழிலை கற்றுக்கிட்டேன். அதன் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வீடாக போய் சின்ன சிட்டு போட்டு வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நான் இந்த லெவலில் வந்திருக்கேன். அதுக்கு அடிப்படை காரணம் கமிட்மெண்ட்டு. நான் என்ன சொல்லுவேனோ அதுதான் செய்வேன். கஸ்டமர்கிட்ட இப்படின்னா தான் அப்படி தான் செய்வேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நான் இருக்கேன். நான் எடுத்த உடனே கோடிக்கணக்காக பணத்தை கொண்டு போட்டு வியாபாரம் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பணத்தை கம்பெனி ஆரம்பித்து நீ டெவலப் பண்ணி உட்காந்துருக்கேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார், மத்திய அரசினுடைய நேரடி தலையில் இருக்கிற பல விஷயங்கள் இருக்கு. நீங்க தொடக்கத்தில் சொன்ன டூரிசம் மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இந்த துறையை சேர்ந்த மத்திய அமைச்சராகவும் இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் என்னவெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும், என்னவெல்லாம் அவர் செய்ய தவறிட்டார் நினைக்கிறேன். அதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வரணும், அதை பண்ணலை. ஜிஹெச்சை அப்கிரேட் பண்ணணும். இவரே இருக்கிறதுலாம் தஞ்சாவூர் திருநெல்வேலியெல்லாம் அப்கிரேட் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன் நாகர்கோயிலில் பண்ணலை? விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு சென்டர் கொண்டு வந்தார், அதையும் சரியா இல்லாமல் அது கிடப்பில் போச்சு. இப்போ வேற இடத்துக்கு போயாச்சு. ஆக அவர் தானே பண்ணணும் அதை. ஆக அவர் வந்து சொல்றது ஏர்போர்ட் வேணும்னு சொல்றாரு. முதல்ல சொன்னார் நான் கொண்டு வருவேங்கிறாரு. இப்போ கூடங்குளத்தில் போய் ஏர்போர்ட் வச்சார் சரியா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு இந்த மண்ணு மேலே என்ன ஆசை இருக்கு அவருக்கு? இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக நீங்க இருந்திருக்கீங்க. என்னென்ன பெயர் சொல்லத்தக்க திட்டங்களை நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் செஞ்சிருக்கீங்க? இந்த புக்கு இருக்கா அப்படின்னு எடுத்துட்டோம். ஏற்கனவே நாங்குநேரி ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு 2000 முரசொலி மாறனால் ஆரம்பிக்கப்பட்டது. அது 6 வருஷமா கிடப்பில் கிடந்து நான் டாக்டர் கலைஞர்கிட்ட போய் டெய்லி போய் உட்காந்து பேசி நாங்குநேரி ஹைடெக் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். பிறகு கலைஞர் 2006 2011 அதை கொண்டு வந்தாங்க. அந்த 2011 நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கம்பெனிகள் வராட்டு கூட ஓரளவு ஒரு 500-600 பேர் வேலை செய்கிற அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி ரெடி ஆகிருக்கு. நான் கூட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இங்கே தொழில் வளத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு எழுதினேன் 2600 ஏக்கர் இருக்குது நாங்குநேரியில், அதை நீங்கள் இராணுவ தளவாடம் அசசரிஸ் மேனுஃபேக்சரிங் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி கருமேனி ஆறு இணைப்பு, தாமிரபரணி கருமேனி பச்சையாறு இணைப்பு இந்தியாவிலேயே முதலாக நதிகளை இணைத்தது இந்த வசந்தகுமார் தான். முதல்ல கலைஞர் 369 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சி 5 ஆண்டுகள் எதுவுமே செய்யலை. அதன் பிறகு வந்த ஆட்சியில் மீண்டும் 500 கோடி ரூபாய் வாங்கி அந்த திட்டம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. எல்லா பணமும் நான் வாங்கி கொடுத்துட்டேன். வேலை நடக்கு, வேற எந்த பிரச்சனையும். எல்லா பாலங்களும் போட்டாச்சு. நாங்குநேரி தொகுதியில் பாலங்கள், ரோடு, தண்ணி 28 கோடி ரூபாயில் நாங்கள் கீழநத்தம் கிராமத்தில் தண்ணீர் ஸ்கீம் இதுவரையிலும் யாரும் கொண்டு வரல, நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால எங்கள் ஊர் மக்கள்லாம் நல்ல திருப்தியாக இருக்கிறாங்க. அவங்களே தான் பார்லிமெண்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வாக்குறுதிகளில் இங்கே வந்துட்டு இருக்கும்போது கேட்டேன், குமரி மாவட்டத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக குமரியை பொறுத்த வரைக்கும் அதிகம் படித்த மக்கள் இருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லப்படுறதுல இல்லை. பல்கலைக்கழகத்தினுடைய கோரிக்கை எந்த இடத்துல வருது? அதாவது குமரி மாவட்டத்தில் அதிக கல்லூரிகளும் படித்தவர்களும் இருக்கின்றார்கள். அந்த பல்கலைக்கழகம் ஒன்று வரச்சுமையும் ஆராய்ச்சி பண்ணுறது, படிக்கிறதுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் அதிகமாக வரும். ஒரு யூனிவர்சிட்டிங்கச்சுமே அவங்களுக்கு நிறைய பணம் வரும். அது இந்த மாவட்டத்துக்கு கிடைக்கும். இங்கே இருக்கின்ற அறிவுசால் மாணவர்கள் வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு யூனிவர்சிட்டின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அவங்களே பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டிலேருந்து வருவாங்க, பார்ப்பாங்க.
பொதுவாக பார்த்தா அது யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு மரியாதையாகவும் இருக்கும். இப்போ மனோன்மணி சுந்தரனார் திருநெல்வேலியில் இருக்குது, அது மாதிரி இங்கே ஒன்று போட்டால் நல்லா இருக்கும். இந்த துறைமுகம் தொடர்பாக பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் கருத்துக்கள் இங்கே தொடர்ச்சியாக விவாதங்கள் இருந்துகிட்டே இருக்கு. துறைமுகம் வேண்டாம்னு திரு வசந்தகுமார் சொல்றாரு அப்படிங்கிற விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? துறைமுகம் வேண்டாம்னு வசந்தகுமார் சொல்லலை, மீன்பிடி துறைமுகம் வேணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ அரசு சொல்லக்கூடிய துறைமுகத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து ஒன்லி கண்டெய்னர் டெர்மினல் தானேங்க. உலக நாட்டிலேருந்து வர்றது அவ்வளவையும் அங்கே இறக்கி வச்சுட்டு அங்கேருந்து பிரித்து விடுறாங்க. ஒரு 30% 40% தரைக்கு கொண்டு வருவாங்க, மீதியை சின்ன கப்பலில் ஏற்றி விடுவாங்க. இந்த கண்டெய்னர் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர இதனால் யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் கிரேனு தான் கிடைக்கும். ஆமாம், கிரேன் எல்லாம் பண்ண அதில் போய் நம்ம வந்து ஏற்றுமதிக்கு கொண்டு வைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அது வெறும் கமர்ஷியலாக ஒரு அதானி மாதிரி ஒரு ஆள் அதில் வந்து பூந்துக்கிடுவான். முதல்ல கவர்மெண்ட் வாங்க 40,000 கோடிமா சொல்லுவான், அப்புறம் அதானி வந்து பூந்து அதை பண்ணிடுவாங்க. அங்கே விழிஞத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சு, இங்கே ஆரம்பித்தா 1.5 கோடி டன் கல் வேணும் கடலை ஆழப்படுத்துறதுக்கு. அப்போ கடலை ஆழப்படுத்துறதை சரி செய்யறதுக்கு 1.5 கோடி டன் கல் எங்கேருந்து எடுப்பாங்க? ஏற்கனவே கேரளாவில் அதானி எடுக்க முடியாமல் அது அரைகுறையாக நிற்கிது. அதனால தேவை வந்து மீன்பிடி துறைமுகம். அதில் வந்து நம்ம உள்ள விளைபொருள் என்னென்ன விளைபொருள் இதோ அதை அனுப்பலாம், வெளியே இருந்து கொண்டு வரலாம். அதனால என்ன ஆகுன்னா அந்த மக்களுக்கு வளம் கிடைக்கும், பிசினஸ் வரும், நல்லாவும் இருக்கும். மீனவ பகுதி மக்களோட வாக்கு கன்னியாகுமரி தொகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்காக இருக்கிறது. பிரதானமாக மீனவ சமூக மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவர்கள் என்ன பிரச்சனைகளை உங்களை முன்வைக்கிறாங்க? அதாவது இந்த ஓகே புயல் வந்து அந்த ஓகே புயல்ல நிறைய பேர் செத்தாங்க. பாரதத்தை ஆளுகின்ற நம்ம பாரத பிரதமர் அங்க வரல, வந்து இந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கல. தமிழக அரசு 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க, மத்திய அரசும் வந்து பண்ணியிருக்கணும்ல. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒன்று நடந்து போச்சுன்னா ஆளுங்கட்சிக்காரங்க உடனே பிரேமியை வந்து பார்த்து ஆறுதல் கூறி நான் உங்களோட இருக்கேன் கவலைப்படாங்கன்னு சொன்னால் தானே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதை செய்யலையே. வராரு ஃப்ளைட்டில், ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரியில் இறங்குறாரு, இறங்கிட்டு 4-5 பேரை கூப்பிட்டு ரூமில் பேசுகிறாரு, அதோட போயிடுறாரு. ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்லை, நேரே வந்து ஓப்பன் மக்களோட உட்காந்து பெண்கள்கிட்ட பேசி நான் இருக்கேன் உங்களுக்குன்னு சொல்லி தான் இந்த இப்போ மீனவ சமுதாய மக்களுக்காக ஒரு அமைச்சகம் தனியாக அமைப்புன்னு சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்தி. அதனால் வந்து மக்களுக்கு என்ன நடக்கோ அதுக்கு உடனே யார் வந்து அதில் முதல்ல வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. ராகுல் காந்தி சொன்ன பல விஷயங்களில் தேர்தல் அறிக்கைகளில் முக்கியமானது மீனவர்களுக்கான தனி அமைச்சகம். மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் அந்த வாக்குறுதிக்கு மக்களிடம் என்ன மாதிரியான வரவேற்பு? அமோக வரவேற்பு இருக்கு. மீனவ சமுதாய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நாங்கள் காங்கிரஸுக்கு தான் ஓட்டளிப்போன்னு சொல்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு ஒரு அமைச்சகம் வருது, அவங்க நினைக்கிற தலைவர் வந்து நேரடியாக அவங்கள வந்து குறைகளை கேட்குறாரு, அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை ராகுல் காந்தி செய்துட்டாரு, வெற்றி பெற்றுட்டாரு. இன்னொரு முக்கியமான வாக்குறுதி இந்த 72,000 ரூபாய் வங்கிகளில் செலுத்துறது, மாதம் 6,000 ரூபாய் அப்படிங்கிறது. குமரி மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதி மக்களும் சிலர் இருக்காங்க, ஓரளவுக்கு வெல் செட்டில் இருக்காங்க, நல்லா செட்டில் ஆனவங்க 3 தரப்பான மக்கள் இருக்கிறாங்க. இந்த வாக்குறுதி இந்த தொகுதியில் அந்த அளவிற்கு பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ராகுல் காந்தி என்றைக்கு அறிவிச்சாரோ அன்றையில இருந்து இந்த மக்களிடையே பெரிய மாற்றம். வெறும் 6,000 ரூபாயை 3 தடவை கொடுப்பேன் 4 தடவை கொடுப்பேன்னு சொல்லி பண்ணதை விட இது மாசத்துக்கே 6,000 ரூபாய், வருஷத்துக்கு 72,000 ரூபாய்னு அரசாங்க பணம். அது ஃபீஸிபிலிட்டி எப்படின்னு கேட்டாங்க. அதான் சொல்றாரு, முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், முன்னாள் பொருளாதார நிபுணர்லாம் நான் கன்சல்ட் பண்ணி தான் நான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். 2% ஜிடிபியில் தான் அது வரும், நிச்சயமா நான் அதை நிரூபிப்பேன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியிடம் பாரம்பரியமாக இருந்த தொகுதி. கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுது, அந்த எம்பி வந்து மத்திய அமைச்சராகவும் ஆகிறாரு. இந்த விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியோட பாரம்பரிய வாக்கு வங்கிகளை எதுவும் சரிவை ஏற்படுத்தி இருக்கா? களத்துக்கு போகும்போது நீங்க பாக்குற அப்சர்வேஷன் என்ன? அப்படி அல்ல, அவரு மந்திரி ஆயிட்டாரே தவிர அதுவும் பாஜக தனியா நின்று வெற்றி பெறல, 5 கட்சி கூட்டணியில நின்று தான் அவர் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச பிறகு இந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இப்போ ஒரு பொதுமக்கள் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இது மாதிரி பண்ணா, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, இப்படிதான் அவர் பதில் சொல்றாரு. யார் பொதுமக்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையில் அவர் 1 ரூபாய் கூட இந்த மக்களுக்கு செய்யலை, யாருக்கும் செய்ய மாட்டார். என்னை பொறுத்தவரையில்
இந்த பள்ளிக்கூடத்து விளையாட்டு பிள்ளைகளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸு சம்பந்தமான அந்த ஊக்கம் கொடுப்பது, வாலிபால் மாவட்ட லெவலில் நடத்துவது, கிரிக்கெட் பேட்டெல்லாம் வாங்கி கொடுக்கறது, வேலைவாய்ப்பு முகாமை நம்ம சொந்தத்திலே நடத்துறது, சின்ன குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் போட்டி. டதி ஸ்கூலில் கிட்டத்தட்ட 3000 பேர் குழந்தைகள் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பாராட்டு பத்திரம், அவங்களுக்கு ப்ரைஸு கொடுத்து ஒரு வாழ்க்கையில் என்கரேஜ் பண்ண, எல்லாம் சொந்த செலவில் பண்ணேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் 4000 பேர் இருந்தாங்க. கல்லூரி மாணவர்லேருந்து பள்ளிக்கூடத்து பிள்ளையிலேருந்து கலந்து கொள்ளுகின்றவங்க அத்தனை பேருக்கு நான் பரிசு சொந்தத்தில் கொடுத்தேன். காரணம் என்னென்னா அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக. 10 குழந்தைகள் வந்திருக்கோம், 8 பேருக்கு பரிசு கிடைக்கும், 2 பேருக்கு கிடைக்கலன்னா அவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா. யார் யார் கலந்து கொள்ளுவாங்களோ அத்தனை பேருக்கும் பரிசு. பொதுவாக நாங்கள் நடத்துகிற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக வந்து கலந்துக்கிறாங்கன்னா அந்த ப்ரைஸும் பாராட்டும் தான். அது மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடந்த தேர்தலில் பாஜக முதலிடத்துக்கு வருது, அதிமுக அடுத்து, இப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்போ அவங்க 2 பேருமே கூட்டணி அமைக்கும் போது அதற்கு எதிரான வாக்கு வங்கியாக திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக வாக்கு வங்கி சரிசமமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லையா, போன தடவை போட்டி போட்டதில் ராதாகிருஷ்ணன் முதல்ல இருந்தார், 2வது நான் தான் இருந்தேன், காங்கிரஸ் தான் இருந்தது, எந்த கூட்டணியும் கிடையாது. ஆக நான் அவர் 1 நான் 2, ஓட்டப்பந்தயத்தில் அவர் 1 இருந்தார், நான் 2 இருந்தேன். ஆனால் அவர் 5 பேர் பலத்தோடு ஓடினார், நான் தனியாக நின்று ஓடினேன். அதனால் 2வது இப்போ எங்களுக்கு வந்து டிஎம்கே இருக்குது, எம்டிஎம்கே இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் இருக்குது, 2வது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, ஒரு நம்ம சமத்துவ மக்கள் கழகம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால இறைவன் செயலில் நாங்கள் கண்டிப்பாக அதிக வாக்கு வித்தியாசத்தில், நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுடுங்க, 3 லட்சம் வாக்கில் வசந்தகுமார் வெற்றி பெறுவார். நீங்கள் எழுதி வச்சுடுங்க, அது தலைப்பாட்டே போடுங்க உறுதியாக. சிறுபான்மையினர் வாக்கும் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க்னு பார்த்தா மீனவர் ஓட் பேங்க், அடுத்து சிறுபான்மை மக்களோட ஓட் பேங்க்கு. சிறுபான்மை மக்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் எங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் போல எந்த பிரச்சனையும் நடந்ததில்லை, ஒரு மதக்கலவரமோ இல்லை வேறு எந்த விஷயமும் நடக்கலை, வேண்டுமென்றே எங்கள் மீது பிரச்சாரங்களை செய்கிறார்கள், சிறுபான்மை மக்களை பாதுகாப்பாகத்தான் நாங்கள் வைத்திருந்தோம்னு அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர்கள் சொல்வது போன்ற எந்த கலவரங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கலையே. அப்படி இல்லை சார், இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு பின்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ்ன்னு ஒன்று இயங்குது. அந்த ஆர்எஸ்எஸ்க்கு வேலையே ஏதோ ஒரு, அது இஸ்லாமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கிறிஸ்டினாக இருக்கட்டும், இல்லைன்னா யாராக இருக்கட்டும், ஏதாவது விழா நடத்துனாங்கன்னா இவங்க உள்ளே போகிறது. இதுக்கு நீங்கள் போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா, யாரை கேட்டு இது நடத்துகிறீங்க, உள்ளே போயிடுறது, நீங்கள் இதெல்லாம் நடத்தக்கூடாது, நீங்கள் மதமாற்றம் செய்கிறீங்க. அவங்க பாடலில் பாடி ஒரு பர்த்டேன்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, அதை போய் இவங்க உள்ளே புகுந்து கலடம் பண்ணுறாங்க. அது இந்த ஆர்எஸ்எஸ் தான் செய்கிறாங்க எல்லாம். பொதுவாக இது போன்ற நேர்காணல்கள் நாங்கள் இறுதியாக வைக்கிற கேள்வியில் ஒரு கேள்வி உங்களை முன்வைக்கிறேன். வசந்தகுமார் ஆகிய உங்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டுமென்றால் ஏன்? ஒரு வரியில் பதில். நல்லவர், அரசியலில் தூய்மையானவர், சொந்த பணத்தை மக்களுக்காக செலவிடக்கூடியவர், சொந்த பணத்தை மக்களுக்காக செலவிடக்கூடியவர், அரசாங்கம் சம்பந்தமான எந்த வருவாயையும் அவர் ஏழை எளிய மக்களுக்குத்தான் பயன்படுத்துவார் என்பதை ஏற்கனவே நான் நாங்குநேரியில் நிரூபித்திருக்கின்றேன். எனவே மக்கள் இவர் நல்லவர், அரசியல்வாதி மாதிரி நம்ம சிலங்க அரசியல்வாதினா தப்பாக நினைப்பாங்கள்ல, அதெல்லாம் கிடையாது. நல்லவரியா, அவருக்கு போட்டுக்கலாம், ஒரு தொந்தரவு இல்லை, நல்லா செய்வார், ஏதாவது சொந்த கையிலேருந்து காசு போட்டு செய்வாருங்கிற ஒரு எண்ணம் மக்களிடையே இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் உங்ககிட்ட நான் புக்கு கொடுத்துருக்கேன், அந்த 3 ஆண்டில் எவ்வளோ செய்திருக்கேன். கன்னியாகுமரிக்கு வெளியில் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் ஏன்? அதாவது இவங்க திமுகவும் காங்கிரஸுங்கிறது நாங்கள் ரொம்ப காலமாக அதில் தான் இருக்கோம். ஆனால் பிஜேபியோட போய் அதிமுக கூட்டணி வச்சுருக்கு. அந்த பிஜேபி கூட்டணி வச்சதுக்காக தான் ஜெயலலிதா அம்மா கடற்கரையில் சொன்னாங்க, என் வாழ்நாளில் நான் செய்த ஒரே தவறு, என் அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த ஒரே தவறு நான் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது, இனிமேல் ஒருபோதும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று உறுதியாக கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சொன்னவர் ஜெயலலிதா. ஆனால் இப்பொழுது அதிமுக பிஜேபி கிட்ட போய் நிற்குது. அப்போ மனசாட்சி இல்லைல்ல, ஜெயலலிதா இருக்கிற நேரத்தில் ஒன்று, அந்த அம்மா போயிட்டாங்கன்னு இவங்க அதாவது இவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்க. திரு வசந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் பிறந்து இங்கிருந்து வெளியே சென்று வேலை செஞ்சு அப்புறம் வியாபாரம் செஞ்சு பல விஷயங்களை முடித்து திரும்ப மீண்டும் இங்கே வந்திருக்கிறீங்க.
ஒரு உங்களை எபவ் 60ல நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்றது என்னோட அசம்ஷன். இதை தனிப்பட்ட நபராக இந்த பயணத்தை இது போன்ற தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போகும்போது வைக்கும்போது இதே பகுதியில் சாதாரண வசந்தகுமாராக போயிருப்பீங்க. உங்கள் உணர்வு என்னவாக இருக்கிறது? இறுதியாக உங்கள் பதில் சொல்லலாம். அதாவது நான் அகசீஸ்வரத்தில் படித்து காலேஜில் அதே அகசீஸ்வரம் ஹிந்து காலேஜை படித்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியே வேலைக்கு போனாலும் கூட வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்போவுமே நான் சொல்கிறது 70-75 இங்கே வந்து விழாக்கள் ஊர்கள் கல்யாணம் அது எல்லா மக்கள் பொதுவாக விளையாட்டு இதிலெல்லாம் நான் செய்துக்கிட்டே தான் இருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு பரிசு கொடுப்பேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்போது நான் சொல்கிறது 70-75 அப்படி கொடுக்குற நேரத்தில் நான் எப்போவும் எங்கே ஸ்போர்ட்ஸ் நடந்தாலும் சரி எங்கே ஒரு பள்ளிக்கூடத்து விழா நடந்தாலும் சரி என்னை கூப்பிடுவாங்க. அப்போ அந்த விளையாட்டு திறமை உள்ளவங்களுக்கு அந்த பரிசு கொடுக்கறது, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம என்ன தேவையோ அதை செய்கிறது, இதை தொடர்ந்து நான் செய்துக்கிட்டு இருக்கேன். 2வது பக்கத்தில் தான் நமக்கு வந்து நாங்குநேரி. இந்த நாங்குநேரி தொகுதிக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் தூரம். நான் வீடு அகசீஸ்வரம், அதனால் அப்படி அகசீஸ்வரத்துக்கு வந்துட்டு போகிற வழியில் இந்த மக்களை பார்த்துட்டு அங்கே போகிறேன். இங்கே 5 இடம் இருக்குது எனக்கு. அகசீஸ்வரத்தில் இருக்குது, நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக இருக்குது, நம்ம ஆசாரிப்பள்ளம் ரோட்டில் இருக்குது, மார்த்தாண்டம் இதெல்லாம் சொந்த இடங்கள். நாகர்கோவில் இருக்குது, மார்த்தாண்டம் இதெல்லாம் சொந்த இடங்கள். நம்ம கருங்கல்ல இருக்குது, திருப்பரப்பில் ஒரு வீடு இருக்குது, இதெல்லாம் சொந்த வீடுகள். அப்போ வெளியூர் சென்று விட்டாலும் வசந்தகுமார் கன்னியாகுமரியின் மண்ணின் மைந்தர் தானா? 100க்கு 100. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தெரியப்பட்டவன் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலம். ஊர்க்காரங்க சொல்லுவாங்க நம்ம ஊர்க்காரியா அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு. நம்ம ஊர்க்காரன்னு உங்கள் ஊர்க்காரங்க உங்களை பெருமையாக பார்க்கும்போது வசந்தகுமாராக பார்க்கும்போது அது இங்கே வாக்காக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த விளம்பரம் இங்கே உங்களுக்கு பயன்படுது? கண்டிப்பாக. நம்ம டெய்லி வரோம், அது ஒரு வித்தியாசமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என் ஃபேஸே போட்டு தான் நான் பண்ணுறேன். ஆரம்பத்திலேருந்து 79-80லேருந்தே போட்டுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். பல்வேறு விஷயங்கள் பேசணும். இறுதியாக 30 வினாடிகள் கன்னியாகுமரி தொகுதி மக்களுக்கு இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது நீங்கள் பதிவு செய்யலாம். உங்கள் டிவி மூலம் நான் எங்கள் குமரி மாவட்ட மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் நல்லா படிக்கிறோம், கடுமையாக வேலை செய்கிறோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும், விவசாயத்தை ஊக்குவிக்கணும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் வேலைக்கு போயிட்டால் கூட ஒரு ஆள் விவசாயத்தை பார்க்கணும். சின்ன தொழிலெலாம் பண்ணணும், சின்ன தொழில் பண்ணி அதையும் டெவலப் பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்யணும். ஒரு இடத்துல போய் குடி தண்ணீர் இல்லைன்னா ஒரு சின்ன டேங்க் வச்சு கொடுக்கறது, ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணணுங்கிறதா மக்களுக்கு. அதை நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மக்களும் எதிர்பார்க்குறேன். மொத்தமாக படித்தவர்கள் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வாழ்க்கை வேகமாக போகும். அதை தான் நான் இங்கே அறிவுறுத்திக்கிட்டு இருக்கேன். பரபரப்பான பரவரைகளில் நிறைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பயணம் வெற்றி பயணமாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வருங்கால முதலமைச்சரை வரவேற்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள், தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நமது பாசமிகு சகோதரர் என் சுரேஷ்ராஜன் அவர்கள், முன்னிலை வகிக்கின்ற ஆர் மகேஷ் நகர செயலாளர், திரு ஆர் அலெக்ஸ், ஜெரோம், அட்வொகேட் கணேஷ், மோகன், சிபிஐஎம் திரு ஸ்ரீகுமார், வரவேற்புரை ஆர் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர், முத்தாய்ப்பாய் தலைவர் தளபதி அவர்கள் பேச இருக்கின்றார்கள். எங்கள் சகோதரர் எஸ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்கள், எஸ் ஆஸ்டின் எம்எல்ஏ அவர்கள், ஜே பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்கள், திருமதி எஸ் விஜயதரணி எம்எல்ஏ அவர்கள், எஸ் வெற்றிவேல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், ஆர் செல்லசாமி சிபிஐஎம், எஸ் இசக்கிமுத்து சிபிஐ, எம்எஸ் ஷாஜகான், பூ திருமாவேந்தன் விடுதலை சிறுத்தை, கோ வெற்றிவேந்தன், எஸ் காதர் மைதீன், பி தங்கப்பன் சமத்துவ மக்கள் கழகம், பாபர் தாசிம், காமராஜ் ஆதித்தனார், சிலம்பு சுரேஷ், PM அம்மாவாசி, வல்லரசு, பார்வர்ட் பிளாக், அன்வர் சாதக்,
தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம். தேர்தல் என்று சொன்னால் தேர்தலாக மட்டுமில்லாமல் ஊரே கூடி தேர் இழுப்பது போல் இங்கே நீங்கள் திரண்டு வந்திருக்கின்றீர்கள். அது டாக்டர் கலைஞரால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள். நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நாளைய இந்தியாவை உலகமே மெச்சுகின்ற அளவிற்கு ஒரு வலுப்பெற்ற நாடாக ஆளுகின்ற மக்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கின்ற எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் நாளைய பாரத பிரதமராக பதவியேற்க உள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் கலைஞர் காலம் தொட்டு ஒன்றரை கலந்து அரசியல் நடத்துவதுதான் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றை நிரூபிப்பதற்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். தென்முனையிலே இந்தியாவை தாங்கி நிற்கின்ற குமரி, முக்கடலும் முத்தமிடுகின்ற குமரியிலே இருந்து செல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாளைய இந்தியாவை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமையிலே ஆட்சி நடத்தும் என்பதைத்தான் இது நிரூபிக்கிறது. அன்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் பதவி ஏற்க வேண்டும், இந்தியாவை ஆள வேண்டும் என்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சோனியா காந்தி அம்மா அவர்கள் எனக்கு வேண்டாம் என்ற தியாக மனதோடு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பாரத பிரதமராக மாற்றினார்கள். இன்று நமது தளபதியார் இளம் தலைவர் ராகுல் காந்தி நாளைய பிரதமர் என்று சொல்லி முதலாக அச்சாரம் போட்டவர் நமது இளம் தலைவர் தளபதி நமது ஸ்டாலின் அவர்கள். கூட்டத்தை பார்த்து பிரமித்து போவதை விட வெற்றியை பார்த்து நாம் பிரமிக்க வேண்டும். அந்த அளவிற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து பாரத பிரதமராக ராகுல் காந்தி அவர்களை நாம் பதவியில் அமர்த்த வேண்டும். நமது தளபதியார் வலது பக்கத்திலே இருந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்கின்ற நேரத்தில் இருக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்திலே தான் 1969 பெருந்தலைவர் காமராஜர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாட்டிற்கு ஒரு தென்னகத்திலே இருந்த தமிழன், சாதாரண மனிதன், கருத்த உருவமாய் 6 அடி உயரமுடையவன், பாராளுமன்றத்திலே நின்று உயர்ந்து பேசுவதற்கு இடம் கொடுத்த மண் இந்த குமரி மாவட்டம். அந்த மாவட்டத்திலே பெருந்தலைவன் காமராஜன் தொண்டன் என்பதே பெருமை என்று நினைக்கின்ற நான் கூட்டணி தலைவர்களின் சார்பாக போட்டியிடுகின்றேன். அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினராக வருவேன். மக்கள் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி என் புகழெல்லாம் மக்களுக்கு, நம் தலைவர்களுக்கு என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.